ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் கஜேந்திரன். இன்று நாம் பேசப்போவது வாழ்க்கை வாழ்வதற்கு. வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு தந்த வரம். அதை மகிழ்ச்சியாக வாழ்வதும் சோகமாக வாழ்வதும் நம் கையில் தான் உள்ளது. நம்மில் சிலர் நம்மை விட வசதியில் படைத்த மக்களின் வாழ்க்கை தரத்தோடு நமது வாழ்க்கை தரத்தை ஒப்பிட்டு அவர்களைப் போல் வாழ தமது தேவைகளை அதிகரித்துக் கொண்டு அதற்காக அதிகம் உழைக்கிறார்கள். ஆசைப்படுவதும் தவறில்லை, அதிகம் உழைப்பதும் தவறில்லை. ஆனால் அதற்காக மன உளைச்சல், மன அழுத்தம் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நிம்மதியை கெடுத்துக் கொள்வதுதான் தவறு. சோறு இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். அதுபோல நம் உடல் நலத்துடன் இருந்தால்தானே நினைத்ததை சாதிக்க முடியும். ஆகவே உங்களுக்கு நான் கூறும் ஆலோசனை என்னவென்றால், படிப்படியாக உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். பல தலைமுறைகளுக்கு இன்றைய சொத்து சேர்த்து வைக்க முயன்று உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். வாழும் இச்சமயத்தில் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு நம் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி செல்வத்தையும் நல்வொழுக்கத்தையும் அளித்து வளர்த்தாலே போதும். அவர்களுக்கு தேவையானவற்றை அவர்களே சம்பாதித்துக் கொள்வார்கள். காலையில் எழுந்ததும் நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு தாய் தந்தையரை வணங்கி அன்றைய தினத்தை தொடங்குங்கள். நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கும். திறந்த வெளி மைதானத்தில் தினமும் காலையும் மாலையும் 1 மணி நேரமாவது நடைபயிற்சி, யோகா, உடற்பயிற்சி முறையாக செய்வதற்கு நேரம் ஒதுக்குங்கள். நம் உணவில் பச்சை காய்கறிகளையும் சிறுதானிய வகைகளையும் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஜேந்திரன். வணக்கம். ஜெய் ஹிந்த்.